ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமோ நமः. ஆதித்யாதி நவகிரக தேவதாபியோ நமோ நமः. ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன். என்னுடைய குருநாதரையும் என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்குகிறேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, என் அன்பு சொந்தங்களே, மே மாத ராசி பலன்கள், அதே போல் வைகாசி மாத ராசி பலன்கள். வைகாசி மாத ராசி பலன்கள் தமிழ் மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையிலே கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம். ஏன்னா எந்தெந்த ராசி கட்டத்தில் 12 ராசியில் எந்த கிரகங்கள் காலபுருஷனுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தான், தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும், கணிக்க முடியும், ஜோதிடத்தை கணிக்க முடியும். அப்போ இது ஒரு வானியல் சாஸ்திரம். கிரக அமைப்புகளை கொண்டு நாளைக்கு நடக்க இருக்கின்ற விஷயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட ரகசியம். ஆமாம். அப்போ இந்த வைகாசி மாதம் சூரிய பகவான் ரிஷப ராசியிலே வீற்றிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் அங்கே தான் இருக்கார், குரு பகவானும் அங்கே இருக்கின்றார். பாருங்க, 3 கிரகங்கள், சூரியன், சுக்கிரன், குரு, இயற்கை சுபர்கள் மூவரும் ரிஷபராசியில் வீற்றிருக்கிறார்கள். அதே போல காலபுருஷனுக்கு 3, 6 குடையவன் புதன் பகவான் மேஷ ராசியிலும். ஒரு மிகப்பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள். செவ்வாய் ராகு இணைந்திருந்தாலே ஒரு மிகப்பெரிய போர் பதற்றம், மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம், ஒரு சண்டை சச்சரவு, யுத்தகலம், ரணகலம். அப்போ அதிரடியான சில விஷயங்கள் தினந்தோறும் டிவியில் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு ஊர்லேருந்து. அப்போ செவ்வாய் ராகு இணைந்திருக்கிற அரசியல் அதிரடி மாற்றங்கள், அரசியல் களம் அனல் பறக்கும். அதே போல் பிரபஞ்சம் முழுவதுமே கூட அங்கங்கு தீ விபத்துக்கள், ஃபயர் ஆக்சிடெண்ட்டு, ரோடு ஆக்சிடெண்ட்டு, ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெயில் சுட்டெரிக்கும், செவ்வாய் ராகு தொடர்பு. அப்போது இவங்களாம் காலபுருஷனுக்கு 12வது வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியிலே செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள். உடம்புல ரத்தம் சுண்டி போயிடும், வெயில் அதிகமாக இருக்கும், காலாட்டிட்டு இருந்தால் சரிபட்டு வராது, கவன சிதறல்கள் ஏற்படும், கவனக்குறைவுகள் ஏற்படும். அதே போல சனியும் சந்திரனும் காலபுருஷனுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீட்டிலே அமைந்திருக்கிறார். அப்போ சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். எதனால் லாபம்? செவ்வாய் ராகு என்ன உழைக்கிறாங்களோ அதற்கான லாபம், ப்ராஃபிட் சனி பகவான் கொடுக்க போகிறார். இதில் எதுவுமே சம்மந்தப்படாமல் கேது பகவான் கன்னிராசியிலே அமைந்திருக்கிறார். அப்போது இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும்? காலபுருஷனுக்கு 2வது வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள். ராஜபோக வாழ்க்கை ஏற்படும். ராஜாங்க துவாரத்திலே அனுகூலம், ராஜாங்க அனுகூலம் ஏற்படும். அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் அதிக நன்மை ஏற்படும். அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் பல வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும். அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல அதிகாரங்கள் கைக்கு வந்து சேரும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாழ்க்கை ஏற்படும். பல பண பரிமாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதே சமயம் அரசியலிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய அதிரடி மாற்றங்கள் வரப்போகுது. அப்போது சூரியன், சுக்கிரன், குரு 3 சுபகிரகங்களும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு
உங்களுடைய ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன் சொல்கிறது என்பதை பார்ப்போம் வாருங்கள். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் வைகாசி மாதம் அதி அற்புதமான மாதம். நான் சொன்ன கிரக அமைப்புகள் எல்லாம் சூரியன், குரு, சுக்கிரன் இவங்கெல்லாம் ஒரு சிறப்பான இடத்துல உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் பாக்கியஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார்கள். அடங்காதவர்களை எல்லாம் கூட அடக்கி வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோகம். உங்களை மீறி உங்கள் பசங்க வெளியில் போகணும்னு நினைக்கலாம், அந்த பசங்களை கூட கம்முன்னு உட்கார்றாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கக்கூடிய காலம். பிள்ளைங்க சொல்கிற பேச்சை கேட்கக்கூடிய காலம். பிள்ளைகளை பற்றிய கல்வி சம்பந்தமான கவலைகள் உங்களுக்கு இருக்கா? என் பையன் படிக்கணும் சாமி, நீட்டு எழுதியிருக்கான் கிடைக்கணும், இல்லை நீட்டு எழுத போகிறான் ஜெயிக்கணும், அல்லது மேற்படிப்பு படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், வெளிநாட்டுக்கு அனுப்பணும், கல்வி சம்பந்தப்பட்ட கவலைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை கன்னி ராசி அன்பர்களே, கல்வியிலே சிறந்து விளங்குவீர்கள். எனதருமை மாணவ செல்வங்களே, கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான அற்புதமான கால நேரம். நிறைய கன்னிராசி மாணவ செல்வங்கள் வெளிநாடு செல்வதற்கு அல்லது வெளியில் தங்கி படிக்கிறதுக்கு, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுக்கான அற்புதமான கால நேரங்கள் அமைகிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில கன்னிராசி மாணவ செல்வங்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வெளியில் என் பையன் தங்கி படிக்கிறான், ஒரு இடத்துல குறிப்பிட்ட ஊரில் தங்கி படிக்கிறாங்க சாமி, கொஞ்சம் கவலையாக இருக்குது, பயமாக இருக்குன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். காரணம், ராசியில் இருக்கக்கூடிய கேது ஒரு ஆயுஷ ஹோமம் பண்ணிக்கிறது, ஒரு அபயங்கர ஹோமம் பண்ணிக்கிறது, ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணிக்கிறது. அப்போ ஒரு பாதுகாப்பு வளையம் அதிகரித்து கொள்வது, வீட்டில் ஒரு யாக வேள்வி வளர்ப்பது கன்னிராசி மாணவ செல்வங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக. வெளியில் தங்கி வீட்டை விட்டு பிரிஞ்சு வெளியில் தங்கி படிக்கிறாங்கன்னா நிச்சயமாக ஒரு யாக வேள்வி வீட்டில் செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களே, ராசிக்கு 9வது வீடு என்று சொல்லக்கூடிய அற்புதமான வீடு சுக்கிரன். சுக்கிரன் உங்களுக்கு 2க்கும் 9க்கும் உடையவன், அற்புதமான யோகி. நீங்கள் கன்னி ராசியானாலும் கன்னி லக்னமானாலும் சுக்கிரன் உங்களுக்கு சுபராக, முழு சுபராக வருகிறார். 9ஆம் அதிபதி 9லே வலுப்பெற்றிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, 3-7 கூடிய குருவோடு இணைந்திருக்கிறார். ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனோடு உங்கள் ராசிநாதன் புதனுக்கு டியரஸ்ட் ஃப்ரெண்டு, உங்கள் ராசிநாதன் புதனுக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்டு யார்? சூரியன். அவரோடு இணைந்திருக்கிறார். அப்போ கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியலை சார்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அரசியல் குடும்பமாக இருக்கலாம், கலைத்துறையை சார்ந்த குடும்பமாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், பத்திரிகை நிறுவனங்களை சார்ந்தவர்களாக இருக்கலாம், தொலைக்காட்சி சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது தொழில் நிறுவனங்கள், தொழிலதிபர்கள், தொழில் செய்யக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், தொழிலதிபராக இருக்கலாம், உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், ஒரு அதுக்கு மேலே செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, இன்னும் உயர்ந்த பதவிகளிலே நீங்கள் வசிக்கக்கூடியவராக இருக்கலாம். அப்போ எந்த நிலையில் நீங்கள் இருந்தால், ஒரு ஆன்மீக மெய்யன்பர்களாக இருக்கலாம், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், ஆன்மீக ஒரு ஆதீனங்களாக இருக்கலாம், ஆதீன கர்த்தாவாக, மடாதிபதியாக நீங்கள் இருக்கலாம். அப்போ கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும், வளர்ச்சி அடையும். ஆன்மீக பெரியோர்களுக்கெல்லாம் உங்களையெல்லாம் இன்னும் ஒரு நல்ல பதவி, பூர்வ புண்ணியான அந்த குரு தான் உங்களுக்கு அது கொடுக்கணும். அப்போ அந்த பூர்வ புண்ணியம்லாம் உங்களுக்கு வேலை செய்ய போது நல்ல பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும்.
இளையவர் பட்டம் தேர்ந்தெடுக்கலாம். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயங்கள் விலகும். கன்னி ராசி என்பர்களே, வேலை வாய்ப்புகள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனக்குழப்பங்கள் தீரும். நிறைய கன்னி ராசி அன்பர்கள் உதவி செஞ்சுட்டு போயிட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. உதவி செய்து நிறைய கன்னி ராசி அன்பர்கள் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. வளர்ச்சி அடைய வேண்டுமா? நல்ல வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கான ஒரு அற்புதமான வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கு. நீங்கள் வேலை செய்பவராக இருக்கலாம், தொழில் செய்பவராக இருக்கலாம், சுய தொழில் செய்பவராக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது ரிட்டையர்டு பர்சனாக இருக்கலாம், ஏஜ்டு பர்சனாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், மாணவ செல்வங்களாக இருக்கலாம், திருமண வாழ்க்கையாக இருக்கலாம். அப்போ கன்னி ராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது. அதே போல் நீங்கள் ஒரு பணங்காசு கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க, உங்களுக்கு ஏமாந்து நிற்கிற சாமி, நான் பல லட்சம் வரணும், பல கோடி எனக்கு வரணும், வராத பணங்க 50 லட்சம் 60 லட்சம் அல்லது ஒரு 5 கோடி ரூபாய் 50 கோடி ரூபாய் கொடுத்து ஏமாந்துட்டு நிற்கிற சாமி. இப்போ பணங்காசுகள் வர வேண்டுமா? கொடுத்ததுக்கு எல்லா ப்ரூஃபும் நான் வச்சுருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் உங்களை தேடி வந்து சேரும். கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. அப்போ இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? யோகமான காலம், பணவரவு, தனவரவு சிறப்பாக இருக்க போது. ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், ஆன்மீக பெரியோர்களுக்கெல்லாம் அற்புதமான பேர் புகழ் கூடக்கூடிய காலம், ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய காலம், தர்ம காரியங்கள் எல்லாம் எடுத்து செய்யக்கூடிய காலம், கைங்கரியங்கள் செய்யக்கூடிய காலம், உதவிகள் செய்யக்கூடிய காலம், நிறைய வெளிநாடுகள் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலம், குலதெய்வத்தின் அருளாசிகள் கிடைக்கக்கூடிய காலம், நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய காலம், இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள், பதவி மாற்றங்கள், பதவி உயர்வு, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள், மெயினாக மனக்குழப்பம், ஒரே குழப்பமாக இருக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது, மிகப்பெரிய மனக்குழப்பமாக இருக்குதுங்க சாமி. அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் தீரும், மனக்கவலைகள் தீரும். அதே போல் கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனபயம், மிகப்பெரிய மனபயம், எதுக்கு பயப்படுறோம்னே தெரியாத ஒரு பயம் இருக்குமே ஆனால், அல்லது ஏதேனும் கர்ம வினைகள் சூழ்ந்திருக்குமே ஆனால், ஒரு பையன் எப்படி ஆயிட்டான், ஒரு பையன் எப்படி இருக்கான், ஒரு பொண்ணு எப்படி இருக்குது, கஷ்டப்படுது சாமி, குடும்பத்தில் கர்ம வினை ஆட்டி படைக்குது சாமி, நிம்மதியாகவே இருக்க முடியல, கர்ம வினைகள் அதிகமாக வேலை செய்யுமே ஆனால் கவலை வேண்டாம் கன்னி ராசி என்பர்களே. இந்த வைகாசி மாதம் அந்த கர்ம வினைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில், சந்தோஷமான முறையில் உங்களுக்கு வாழ்க்கை அமையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, இதுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகமும் பரிகாரமும் கை கொடுக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வரஹி.